எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அதோட டேட்டாஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் இன்டகிரேஷன் ஆஃப் ஆதார் அத்தன்டிகேஷன் சர்வீஸ் இன் மை எஸ்எஸ்சி மொபைல் ஆப். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சியில் வந்து நிறையான அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி மொபைல் ஆப் இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓடிஆரை சரி பண்ணி வைங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் ஆதார் அத்தன்டிகேஷன், ஆதார் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியும் அது சம்மந்தப்பட்ட அப்டேட் பண்ணி வைங்க அப்படின்னு இது தொடர்பாக வந்து எல்லா அப்டேட் தொடர்பாகவும் நம்ம வந்து வீடியோஸ் ரெகுலராக போட்டிருக்கோம். ஸோ இந்த செய்தி பற்றி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுல உங்களை மாதிரி சிலருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு. அதாவது வந்து நம்ம ஆதார் கார்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இங்கே வந்து ஓடிஆர், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதில் கொடுக்குற ஓடிஆர், இது ரெண்டுலேயும் வந்து எது வந்து ஆதாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களில் நிறைய பேர்த்துக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த கமிஷன் வந்து இங்கே கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் கம் டு நோட்டீஸ் ஆஃப் த கமிஷன் தட் candidates are seeking clarification whether demographic details such as name, date of birth, address, etc. from Aadhaar will prevail over the data filled by the candidates in OTR, one-time registration form. ஸோ அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எதை வந்து முக்கியமாக பிரதானமாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. இன் திஸ் ரிகார்ட் இட் இஸ் கிளாரிஃபைட் தட் த இன்ஃபர்மேஷன் என்டர்ட் பை த கேண்டிடேட்ஸ் இன் த ஓடிஆர், okay, one-time registration shall be treated as final for all recruitment related purpose. Okay, and details mentioned in Aadhaar will not override the candidates provided information in OTR. ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது ஓடிஆரில் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் வந்து இறுதியானதாக வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. இன்டகிரேஷன் ஆஃப் ஆதார் அத்தன்டிகேஷன் சர்வீஸ் ஆஸ் பர் த ஆதார் பாலிசி அப்லோடட் ஆன் த கமிஷன்ஸ் வெப்சைட் ஆன் 23/5/2025 will be used for the purpose of authentication, identity verification only. ஓகே, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் சென்டருக்கு போகிறீங்க, மெடிக்கல் சென்டருக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த தம்ப்லாம் வச்சுட்டு பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அதற்கு வந்து ஆதாரம் முக்கியமானது வச்சுருக்காங்க. ஆதார் பாலிசி வந்தப்போ அதுலேயும் வந்து அவங்க தெளிவுபடுத்தினாங்க. என்ன அப்படின்னா, ஆதார் வந்து பிரதானதாக இது வந்து பண்ணியாகணுன்னு கட்டாயம் வந்து கிடையாது. இது பண்ணலை அப்படின்னா வேறு எவிடன்ஸ், பேன் கார்டு, இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆதார் பாலிசியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் கண்டினியூவாக இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து உங்களையும் வந்து மை எஸ்எஸ்சி மொபைல் ஆப் இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஆன்சர் சீட்டு, ஃபைனல் ரிசல்ட்டு, நோட்டிஃபிகேஷன், உங்களுடைய டேட்டாஸு, எக்ஸாம் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே நீங்கள் இனிமேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது போலிங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுலேயும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆதார் வந்து அத்தன்டிகேஷன், ஆதார் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆல் தி பெஸ்ட்.